அவருக்கும் ஸ்தோத்திரம். முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோவில் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அந்த ஐடியில் என்னுடைய ப்ரொஃபைல் போட்டு இருக்குது. அந்த ப்ரொஃபைல் போட்டதான அந்த ஐடி என்னுடைய ஐடி அல்ல. என்னுடைய ப்ரொஃபைலை பயன்படுத்தி அவர்கள் வேறொரு ஐடியை பயன்படுத்தி எனக்கு தெரிந்ததான ஒரு தம்பிக்கிட்ட இது மாதிரி எனக்கு ஒரு 5000 கொடுங்க, அதிலே போட்டிருக்கேன் பாருங்கள், எனக்கு ஒரு 5000 கொடுங்க, நான் 2 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி என்னுடைய பெயரை பயன்படுத்தி வருகிறது. அந்த ஐடியை பாருங்கள், அது என்னுடைய ஐடி இல்லை. அந்த ஐடியை உடனே பிளாக் பண்ணுங்கள். இப்படி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோட சம்மந்தப்பட்டதான எதனா ஃபேக் மெசேஜ் எதனா வந்தாச்சாருன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. அது தயவுசெய்து பிளாக் பண்ணுங்கள். அது நான் பொறுப்பேற்க முடியாது. ஆகவே இதை இன்ஸ்டாகிராம்லேருந்து எனக்கு சொன்னோடனே நான் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆகவே இந்த நாளிலும் உங்களுக்கு இந்த யூடியூபின் வழியாய் எனக்கு நடந்த இந்த காரியங்களை சொல்லுகிறேன். கவனமாக இருங்க. நேத்தான் தம்பி எனக்கு சொன்னவுடன் நான் யூடியூப்பில் பதிவிட்டால் சரியாக இருக்கணும்னு சொல்லி இந்த யூடியூப்பில் நான் பதிவிடுகிறேன். அந்த ஐடியை பார்த்துக்கோங்க. அந்த ஐடி என்னுடைய ஐடியில் அந்த ஐடியை பிளாக் பண்ணுங்கள். ஒருவேளை நிமித்தமாக இது மாதிரி பணம் சம்மந்தமான காரியங்கள் வந்தால் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி கேளுங்க. அது கன்ஃபார்ம் இருக்குது. நான் இப்போ யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். நான் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும். நான் டைரெக்டாக அவங்ககிட்ட கேட்பேன். ஒருவேளை இப்படி வந்தால் நீங்கள் இது பண்ணாதீங்க, பொறுப்பு எடுக்காதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.